திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கடையில் வாங்கிய சிப்ஸ் பாக்கெட்டில் எலி இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டியின் குடும்பத்தினர் அருகிலிருந்த டீ கடையிலிருந்து குழந்தைகளுக்கு சிப்ஸ் பாக்கெட்டுகளை வாங்கி கொடுத்துள்ளனர். அதில் ஒரு பாக்கெட்டை பிரித்தபோது எலி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ந்த குடும்பத்தினர் விழிப்புணர்வு வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் பதிலளிக்கவும் மற்றும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பேர் வந்து ஸ்பாட் ஆன் ஹைதராபாதி வெஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட் சார். அது வாங்கிட்டு வந்தார். 4 பாக்கெட் வாங்கி வந்தார் சார். 4 பாக்கெட்டில் 3 பாக்கெட் வந்து சின்ன பசங்க சாப்பிட்டாங்க சார். ஒரு பாக்கெட் சார் எங்கள் வீட்டில் ஒரு 6 வயசு பையன் இருக்கிறான். அவன் பிரித்தான் சார். அவன் பிரிக்கும் போது ஓவராக ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மம்மி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சார். அவன் சொன்னபோது அப்புறம் நான் போய் பார்த்தா அதுக்குள்ளே எலி செத்து போயிட்டு இருக்கு சார். ஓவர் ஸ்மெல் இருந்தது. இப்போ அந்த சின்ன பையன் அதை சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு உயிர் சேதமோ இல்லை வேறு ஏதாவது ஆயிருந்தால் கண்டிப்பாக யாராலையுமே திருப்பி தர முடியாது சார். இதை வந்து கண்டிப்பாக சார் தமிழக அரசாங்கம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இல்லை இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சார். பார்த்து இதை கொஞ்சம் கவனமாக அவங்க இது பண்ணணும் சார்.